கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் அற்புதமாக நம்முடைய கூடுகையை நடத்தி வருகிறார். அவருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஓப்பனிங் பிரேயர் பிரதர் தியோடர் அவர்களை ஓப்பனிங் பிரேயர் பண்ணுமாறு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த மாலை நேரத்தில் மறுபடியும் குடும்பமாக கூடியவரை செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 5 மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து இந்த 6வது மாதத்தில் பிரவேசம் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தை நாங்கள் தினமும் தியானிக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்தி கொடுக்கும் மகனை எழுத்தத்தில் கூடி கொள்ளும் ஆண்டவரே, அருமையான சத்தியத்தை, ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு உணர்த்தும்படி ஆன்மீக வாழ்வில் நீங்கள் வளர செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் நம்ம தொடர்ந்து பொருட்படுத்திக்கணும், வழிநடத்தும் ஆண்டவரே. ஆபத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது போதும் இருப்பதற்கான நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஜெப கூட்டத்தை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஆண்டவரே நீதாமே பொறுப்படுத்திக் கொள்ள மாட்டவரே. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் துதி வேளை. நாம் சிருஷ்டிகரை நோக்கி அவரை எவ்வளவு அற்புதமாக இந்த அண்ட சராசரங்களையும் உலகத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார் என்று நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் நாம் துதிகளை சொல்ல சொல்ல எல்லாரும் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் என்று சொல்லி மறுமுத்தரவு கொடுக்கலாம். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கியவரே ஸ்தோத்திரம். துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதன் கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டு விடியற்காலத்துக்கு கட்டளை கொடுத்தவரே ஸ்தோத்திரம். ஒளியை படைத்தவரே சோத்திரா. இருளையும் உண்டாக்கியவரே சோத்திரா. அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்தவரே சோத்திரா. வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி அறிந்தவரே சோத்திரா. இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானத்தை அறிந்தவரே சோத்திரா. இருளின் எல்லை இன்னதென்று தெரிந்தவரே சோத்திரா. இருளின் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்தவரே சோத்திரா. வெளிச்சம் பரவப்படுவதற்கான வழி அறிந்தவரே சோத்திரா. இருளை உண்டாக்கினவரே சோத்திரா. நீர் கட்டளையிட ராக்காலம் ஆகுமே சோத்திரா. பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணுகிறவரே சோத்திரா. மழையுடன் மின்னலையும் உண்டாக்கியவரே சோத்திரா. காற்றை தமது பண்டசாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிறவரே சோத்திரா. பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தியவரே சோத்திரா. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறவரே சோத்திரா. சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறவரே சோத்திரா. தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறவரே சோத்திரா. தமது வார்த்தையை அனுப்பி கல்மலைகளை உருக பண்ணுகிறவரே சோத்திரா. தமது காற்றை வீசும்படி செய்து தண்ணீர்களை ஓடச் செய்கிறவரே சோத்திரா. பூமியின் மழையை வருஷிக்க பண்ணுகிறவரே சோத்திரா. வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறவரே சோத்திரா. தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறவரே சோத்திரா. தண்ணீர்களின் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லையே சோத்திரா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அற்புதமாக இந்த உலகத்தை உண்டாக்கிருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கே கோடாக்கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவின் மூலம் செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது பாடல் வேளை. எந்தன் கண்மலையானவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். இப்பொழுது நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுகிறேன், எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே.
துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. சுராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை நீ எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எப்பொழுதும் நம்முடைய ஆராதனை ஆண்டவருக்கு மாத்திரமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சார்பிலையும் ரேணுகா சார்பிலையும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பேசேஜ் பார்த்துருப்பீங்க. மீண்டும் 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள். இன்னும் கொஞ்ச நாளைக்கு few more days இதே பேசேஜ் தான். இட்ஸ் a wonderful passage. வாழ்க்கையை மாற்றுகிற 2 வசனங்கள். மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஜூன் 2020 வருஷம் எனக்கு ஒரு பெரிய ஒரு முன்மாற்றத்தை கொடுத்தது என் ஆவிக்குரிய வாழ்க்கையில. என்னுடைய அன்றாட வாழ்க்கையில வெற்றியை நான் எப்படி பிடித்துக் கொள்வது என்பதுக்கு இந்த வார்த்தை ஒரு தூண்டுகோலா இருந்துச்சு, ஒரு கருவியா இருந்துச்சு. என்னை தட்டி எழுப்புச்சு, என்னை அனல் மூட்டுச்சு, என் ஜெப வாழ்க்கை அனல் மூட்டுச்சு. மறக்க முடியாது. ஜூன் 2020 வருஷம் 2 வசனங்கள். நான் சொன்னேன் இல்லையா, நிறைய நேரம் இந்த 4ஆம் முதல்ல few pages அப்படியே தள்ளிட்டு வருவோம். கிட்டத்தட்ட 900 நேம்ஸ். இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார். அதாவது என்ன இதெல்லாம் வாசிக்கும் போது ஒரு சத்தியம் தெரியுதுன்னா, பைபிள் இஸ் a historical book. ஒரு சரித்திரத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். என் கையில உங்க கையில என் வாழ்க்கைய உங்க வாழ்க்கைய மாற்றுகிற பரிசுத்த வேதாகமம். அதே நேரத்தில் நமக்கு அது புரிய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது, நேரம் இல்லை. ஆனா இப்படியே சொல்லிட்டு வரும்போது நடுவில் ஒரு இடத்துல ஒரு பிரேக். 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 2 வசனங்கள் 9, 10. யாபேசு தன் சகோதரை காட்டிலும் கனம் பெற்றவனாய் இருந்தார். யாபேசின் தாய், நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி, நான் வேதனையோடு பெற்றேன் என்று சொல்லி இவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். துவக்கம், வேதனை. எபிரேய மொழியில யாபேஸ்னா வேதனை, பெயின், பெயின். 10ஆம் வசனம் சொல்லுது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்களை பெரிதாக்கி
உமது கரம் என்னோடு கூட இருந்து துக்கம் என்னை ஆட்கொள்ளாதபடிக்கு, என்னை மேற்கொள்ளாதபடிக்கு காத்துக் கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். கடைசி பகுதி, அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். God granted what he asked. என்ன பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு மனுஷன துவக்கம் பரிதாபமான துவக்கம். He started in pain. அவனுடைய சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு வேதனை. ஆனா அவன் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டான். நான் துவங்கினது, என் வாழ்க்கை துவக்கம் வேதனை, சிறுமை, மறக்க வேண்டியது, நான் பிடிக்க வேண்டியது என் தேவன். என்ன சொன்னா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு உங்களுக்கும் சவால். It's a challenge. It's a challenge to you tonight. ஜெப வாழ்க்கையை நான் மாத்தினா, நான் இப்ப இருக்க வண்ணமா இருக்க தேவையில்லை. I need not be going through this pain. நான் இந்த வேதனையோட வாழ வேண்டாம், கேள்விக்குறியோட வாழ வேண்டாம். என்னுடைய வாழ்க்கை ஒரு ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும். Praise God. இன்னைக்கு யாபேச பார்த்து ஜனங்கள் சொல்றாங்க, யாபேஸ்க்கு அவன் தாயிட்ட பேர் வேதனை. ஆனா வேதம் அப்படி சொல்ல. அவன் என்ன சொல்லுது? கணம் பெற்றவன். அவனுடைய பேர் என்னது? கணம். நம்ம இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாண்டிய பிறகு என்ன சொல்றோம்? இந்த மனுஷன், அவனை ஒரு வார்த்தையில விவரிக்கும்னா நான் கணம்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், கணம்னா பெருமை புரிஞ்சுக்க கூடாது. கீர்த்தி, குட் ரெப்புடேஷன், இன்ஃப்ளூயன்ஸ், பாசிட்டிவிட்டி, வெற்றி, இதான் அர்த்தம். அதை இப்ப அவனுக்குள்ள ஒரு தீர்மானம், அதுதான் நம்ம மீண்டும் மீண்டும் பார்த்துட்டு இருக்கோம். நானும் நீங்களும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். வேதத்துல பார்க்கிறோம், யாரெல்லாம் இயேசு வார்த்தை கேட்டாங்களோ, இயேசு பற்றி கேட்டாங்களோ, தேவனை பற்றி கேட்டாங்களோ, அவங்க எல்லாம் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. எனக்கு எப்படியும் ஆசீர்வாதம் வேணும், எனக்கு எப்படியும் சுகம் வேணும், எனக்கு எப்படியும் விடுதலை வேணும். தீர்மானம், டெஸ்பரேட். நீங்க தான் என் கதி, நீங்க தான் என் கதி. அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை வெதுவெதுப்பா இருக்கும். எப்ப மரணமா ஜீவனா, நானும் ரேணுவாவும் இந்த வாழ்க்கை இந்த பகுதியில் கடந்து போயிருக்கோம். ஒரு முறை இல்லை, பல முறை கடந்து போயிருக்கோம். மரணமா ஜீவனா, we are desperate. அப்ப தேவரே எனக்கு சுகம் கொடுத்தாலும் விட மாட்டேன், தேவரே என்னை ஆசீர்வதித்தாலும் விட மாட்டேன். டெஸ்பரேட். தாவீதின் குமாரனே நீங்க இறங்கோ. பர்த்திமே was desperate. யாக்கோபை குறித்து நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அவன் தேவதூதனோட போராடினான்ட்டு, அவனுக்கு வாழ்க்கையில நெருக்கம். டெஸ்பரேட். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டே. தேவதூதனை பற்றி பேசும்போது, போராடும் போது அவன் அப்படி பேசினான் என்று பார்க்கிறோம். ஆனா அதே பகுதியை ஓசியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் விவரிக்குது. என்ன சொல்லு தெரியுமா? அவன் அழுது கெஞ்சி கேட்டுக்கொண்டான். அவன் என்ன ஆயுதத்தோட அந்த தேவதூதனோட போராடினா தெரியுமா? நாட் மசில் பவர், கெஞ்சி கேட்டு அழுது. What a wonderful thing. Desperate. அதே மாதிரி லூக்கா 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் இயேசு உங்களுக்கும் எனக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு பாடம். God wants to teach us a lesson. லூக்கா 12ஆம் அதிகாரம் 6-7 வசனம். ஒரு அநீதியான நியாயாதிபதி தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு, இரவும் பகலும் கூப்பிடுறவர்களுக்கு
பைபிள இங்கிலீஷ் பைபிள் வாசி பாருங்க. Those who cry out to God night and day, desperate, எனக்கு நீதி வேணும் நீதி வேணும், அந்த நியாயாதிபதி கேட்டா அந்த அநீதியான நியாயாதிபதி நியாயம் செய்வான். அப்படி இருக்கும்போது என்னுடைய பரம தகப்பன் உங்களுடைய பரம தகப்பனை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கும் போது அவர் கேட்டுக்கொண்டு கொடுப்பதை நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, praise God. இன்னைக்கு உங்க முன்னால ஒரு சின்ன ஒரு வசனத்தை வைக்கிறேன். வசனம் ஒரு வசனம், ஆனா அதனுடைய அர்த்தம், அதனுடைய எந்த ஏரியா கவர் பண்றது என்னுடைய முழு லைஃப், உங்க முழு லைஃப் கவர் பண்ணும். உபாகமம் 30:19, Deuteronomy 30:19. யார் யார் ஞாபகம் வைக்க முடியுமோ ஞாபகம் வச்சுக்கோங்க. Deuteronomy 30:19, 19. மோசே ஜனங்களை பார்த்து சொல்றான், இன்னைக்கு உங்க முன்பாக நான் ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன், லைஃப் அண்ட் டெத், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், blessing and curse. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சூஸ். ரெண்டு காரியத்தை வைக்கிறார், blessing, curse. என்ன சொல்றாரு? ரெண்டு வச்சிருக்கோம் முன்னாடி. நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ரொம்ப அருமையான பேசேஜ். உங்க என்டையர் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக பிரமாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ரிட்டையர்மெண்ட் லைஃப், எவ்ரிதிங், ஃபேமிலி, சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன், எவ்ரிதிங். சூஸ். என்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்க. என்ன அதிகாரம் தெரியுமா? சூஸ் பண்ற அதிகாரம், தெரிந்து கொள்ளும் அதிகாரம். நான் ஆசீர்வாதம் தெரிந்து கொள்ளலாம், நான் சாபத்தை தெரிந்து கொள்ளலாம், மரணத்தை தெரிந்து கொள்ளலாம், ஜீவனை அறிந்து கொள்ளலாம். இந்த மரணம் ஜீவன்னா பிசிக்கலா மீன் பண்ணக்கூடாது. என்ன அதனால எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இதே வார்த்தை சொல்லிக்கு, லைஃப் அண்ட் டெத் மாதிரி பிளெஸிங்ஸ் அண்ட் கர்ஸ் சொல்லிக்கு. மரணம் என்னது? நெகட்டிவ்ஸ், வேதனை, துயரம், துன்பம், துக்கம், கண்ணீர், வியாதி. லைஃப் என்னது? ஜீவன் என்னது? சந்தோஷம், வெற்றி, ஆரோக்கியம், சமாதானம். இது தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றார். யாபேஸ் என்ன தெரிந்து கொண்டா? ஜீவனை தெரிந்து கொண்டா. யாபேஸ் எதை தெரிந்து கொண்டா? ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டா. He chose. Praise God. நானும் நீங்களும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும். ஆண்டவரே, நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, I choose blessings. I choose blessings. என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? ஆண்டவரே, நான் ஜீவனை தெரிந்து கொள்கிறேன். ஆண்டவரே, நான் ஜீவனை தெரிந்து கொள்கிறேன். நான் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறேன். நான் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறேன். Praise God. Hallelujah. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாபேஸ் எதற்காக ஜெபித்தான், என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிச்சான். யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், blessings, hallelujah, என்னை ஆசீர்வதியும். நிறைய பேர் ஒரு டைலமா, ஒரு சந்தேகம், ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்கலாமா கேட்க கூடாதா, நமக்கு உள்ளபடியே இருந்தா போதுமா போதாதா, ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு பசுத அபிஷேகம் தாங்க, ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்தல்லுங்க, அப்படி ஸ்பிரிச்சுவலா தான் கேட்கணுமா, உலக பிரமாணம் கேட்க கூடாதா? பல பேருக்கு பல நேரங்களில் இப்படி ஒரு சிந்தனை வரலாம். ஆசீர்வாதம்னா அது பெரிய வார்த்தை. உலக பிரமாண ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், சந்தோஷ, சமாதானம், ஆரோக்கியம் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஆசீர்வாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எது? ரட்சிப்பு. நான் தேவனுடைய பிள்ளை ஆகிற ஆசீர்வாதம். இயேசு என்னை நேசிக்கிறார் என்று அறிந்து கொள்கிற ஆசீர்வாதம். அதே மாதிரி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். எனக்கு நிறைய வரன்கள், ஆவிக்குரிய வரன்கள், ஆவிக்குரிய கனிகள்.
ஸோ பிளெஸ்ஸிங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் ஆசீர்வாதங்கள், உலகப்புறமான ஆசீர்வாதங்கள். எனக்கு ஆஸ்தி அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, எல்லாம் நல்லது. நம்முடைய ஆட்டிடியூட் என்ன, அதான் முக்கியம். அதில் நம்ம அதை மறந்து போயிடுறோம். இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கை நடத்துறது அல்ல, என் தேவன் என் வாழ்க்கையை நடத்துகிறார். நான் இந்த ஆசீர்வாதத்துக்கு, உலகப்புறமான ஆசீர்வாதத்துக்கு நான் ஒரு ஸ்டூவர்ட், நான் உக்கிரணக்காரன், நான் ஒரு ஸ்டூவர்ட். ஆண்டவர் என் கையில் ஆஸ்தியை கொடுத்துருக்கார். எதுக்கு? அவருடைய ராஜ்யத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. இதை புரிஞ்சுட்டோம்னா, இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தோணும், நான் உலகப்பிரமாண ஆசீர்வாதம் தாராளமா ஆண்டுகிட்ட கேட்கணும், அவர் தாராளமா எனக்கு தருவார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம் பார்க்கும்போது ஒரு மனுஷனை அவருடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்து பேசாம இருக்க முடியாது. அந்த மனுஷன் பேர் தான் ஆபிரகாம். ஆபிரகாமை பற்றி பார்க்கணும்னா துவக்கம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கணும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் என்ன சொன்னாரு? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், யாரை சபிக்கிறாயோ அவர் சபிக்கப்படுவார்கள். உன் மூலமாக உலகம் ஆசீர்வதிக்கப்படும். முதல்ல சொன்னாரு, I am blessing you, you shall be a blessing, whom you shall bless I will bless. Next, the world will be blessed through you. இன்னொன்று இருக்கு தெரியுமா? 5வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீதான் உலகத்துக்கு ஆசீர்வாதத்துடைய மாடல். ஆபிரகாம் எப்படி ஒரு மனுஷன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார், தேவனை விசுவாசித்தால் தேவன் அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு ஒரு மாதிரியை உண்டு பண்ணினார். அந்த மனுஷன் பேர் தான் ஆபிரகாம். பாருங்க, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடு தொடர்ந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதம். Praise God. Hallelujah. நமக்கு blessingக்கு இன்னைக்கும் ஆபிரகாம் ஆசீர்வாதம் மாடல், முன்மாதிரி. Hallelujah. ஷோரூமுக்கு போறோம் ட்ரெஸ் வாங்குறதுக்கு, முன்னாடி ஒரு மாடல் இருக்கும், அதுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கோம். அப்ப எனக்கு தெரியும், நானும் இப்படி ட்ரெஸ்ஸை போட்டா நானும் இப்படி இருப்பேன், மாடல். இதுதான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் சொல்லுது. ஆபிரகாமே, உன்னை ஒரு மாடலா வைக்கிறேன். ஆண்டவர் அவனை மாடலா வச்சு ஆசீர்வதித்தார். விசுவாசத்துக்கும் மாடல், ஆசீர்வாதத்துக்கும் மாடல், ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம். நான் விசுவாசித்தா நான் ஆசீர்வாதம் பெறுவேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், Genesis 13:6. லோத்து ஆபிரகாமும் கூட இருந்தாங்க. அந்த காலத்தில் ஆசீர்வாதம்னா வெள்ளி பொன் ஆடு மாடு. இவங்களுக்கு வெள்ளி பொன் நிறையா இருந்துச்சு, ஆடு மாடு ஜாஸ்தியா இருந்துச்சு. வேதம் சொல்லுது, அவங்க 2 பேரோட மந்தைகளும் ஒன்றா இருக்க முடியாமல் போயிற்று. so much, அப்படி பெருக்கம், இன்க்ரீஸ், அப்படி செல்வம், மிகுதி. அது வார்த்தை, ஐ லைக் த வேர்ட் மிகுதி. மிகுதியா இருந்துச்சு. அவங்களுக்கு மேய்க்க முடியல, 2 பேரோட மந்தைகள் இருக்கும் போது. இதுதான் ஆபிரகாம் ஆசீர்வாதம். உங்க பாத்திரம் நிரம்பி வழியணும் பிரதர், உங்க பாத்திரம் நிரம்பி வழியணும் சிஸ்டர். அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். தொடர்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னா, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆபிரகாம் மகனுக்கு பெண் பார்க்கணும். தன்னுடைய ஊழியக்காரனை ஆபிரகாம் அனுப்புறார். ஊழியக்காரன் ஈசாக்கு சம்பந்திட்ட போறார். சம்பந்திட்ட போய் ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் சொல்றார். என்னுடைய எஜமா அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர், அவர் சீமா. யாராச்சும்
ஏதாவது மனசுக்குள்ள நமக்கெல்லாம் ரொம்ப பணம் வேண்டாங்க, உள்ளபடி அப்படியே போயிருட்டுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொடுறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க சிந்தனை தொடுறார், வார்த்தை அனுப்புகிறார். ஆபிரகாம் ஒரு சீமான். ஆபிரகாமுக்கு நிறைய பொன்னும் வெள்ளியும் இருந்தது, ஆடு மாடுகள் இருந்தன, ஒட்டகங்கள் இருந்தன, வேலைக்காரர் இருந்தார்கள். அதை இன்னைக்கு லாங்குவேஜில் 2020 வருஷத்துடைய லாங்குவேஜில் பார்த்தோம்னா என்ன பார்த்தலாம், நிறையா ஒட்டகங்கள் கழுதைகள் இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அவருக்கு நிறைய பென்ஸ் காரு, நிறைய இம்பாலா கார் இருந்துச்சுன்னு சொல்லணும். அவருக்கு நிறைய வேலைக்காரங்க என்ன சொல்லணும். அவருக்கு நிறைய ஜெனரல் மேனேஜர்ஸ், வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருந்தாங்க சொல்லணும். அவருக்கு நிறைய வெள்ளியும் பொன்னும் இருந்துச்சு சொல்லணும். அவருக்கு நிறைய ஷேர்ஸு, கம்பெனி எல்லாமே இருக்கு. அவருக்கு ஆடு இருந்துச்சு, மந்தை இருந்துச்சு. அவருக்கு இங்க ஒரு 500 பஸ் ஓடுது, அங்க ஒரு 1000 டாக்ஸி ஓடுது. ஆண்டவர் ஆபிரகாமை இப்படியா ஆசீர்வதித்தார். நமக்குள்ள ஒரு தர்ஸ்ட் வேணும். ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் எனக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, என் மூலமாக ஆண்டவரே ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, உம சித்தம் நிறைவேறுவதற்காக நான் ஒரு வாய்க்காலா இருக்கணும் ஆண்டவரே. Praise God. Hallelujah. உங்களோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். Praise God. இது ஆபிரகாமோட ஆசீர்வாதம் முடிஞ்சு போச்சா? ஈசாக்கை பற்றி பார்த்துக்கோ. ஈசாக்கு was a wonderful verse. ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தார். கர்த்தர் ஈசாக்கோட இருந்ததுனால அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் பெற்றார். இந்த பகுதியை ரொம்ப விரிவா சொல்லலாம். நான் ஒரே சென்டென்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? அவருடைய ஆசீர்வாதம் சூழ்நிலையின்படி அல்ல. அவருடைய சூழ்நிலை என்னது? அந்நிய தேசம். சூழ்நிலை என்ன? உலகம் முழுவதும் பஞ்சம். இது பஞ்ச காலமா இருக்கலாம், கொரோனா வைரஸ் காலமா இருக்கலாம். கர்த்தர் உங்களை இந்த நாட்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர், உங்களுக்கு நல்ல சுகம் கொடுக்க வல்லவர். இந்த ஆசீர்வாதம் யார் மூலமா வருது? கர்த்தர் மூலமாக வருது. அதே மாதிரி யாக்கோபை பற்றி பார்க்கிறோம். ஆதியாகமம் 31:8. மாமனார் ரொம்ப மாற்றி என்னென்ன பண்ணிட்டாரு, கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. உனக்கு இப்படின்னா உனக்கு ஆடு, அப்படின்னா உனக்கு ஆடு, மாற்றி பேசிட்டு இருந்தாரு. ஆனால் என்னென்ன அவர் டேர்ம்ஸை மாற்றினாரோ, அப்பப்பெல்லாம் எப்படி அட்வர்ஸ் டேர்ம்ஸ் அவனுக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலையில் எல்லாம் சாதகமாக மாறியது. புள்ளி உள்ள ஆடு உனக்கு தான் அப்படின்னா புள்ளி உள்ள ஆடா நிரம்பிருச்சு. கலப்பு நிறம் உனக்குன்னா கலப்பு நிற ஆடுகளா நிரம்பிச்சு. இது நிறைய விவரிச்சு சொல்லலாம். ஒன் சென்டென்ஸ் சொல்லணும். அது என்ன சொல்லலாம்? சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங். பிரைஸ் காட். இயற்கைக்கு அப்பாற்பட்டது. உங்களை சுற்றியுள்ளவங்க உங்களுக்கு இப்படி பண்ணா அப்படி பண்ணா நெருக்கடி வரும் நினைக்கலாம். ஆனா அந்த நெருக்கடியில உங்களை ஆசீர்வதிக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்க வல்லவர். உபாகம் 8:12 ஒரு திறவுகோல். அது உபாகம் 8:18 இஸ் a key to your prosperity. என்னது வசனம் சொல்லுது? ஆஸ்தியை கொடுப்பவர் ஆண்டவர், வருமானத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர். திருப்பி சொல்றேன், சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவர். He gives me ability to earn income. நான் நல்ல வேலை செய்யறதுக்கு, வேலையில் உயர்வு வருவதற்கு, உழைப்பின் மூலமாக எனக்கு வருமானம் பெருகுவதற்கு ஆண்டவர் எனக்கு தகுதிய, ஞானத்தை, பலத்தை எனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பைபிள் தொடர்ந்து சொல்லுது, கர்த்தர் தரும் ஆசீர்வாதமே ஆசீர்வாதம், அதனோட வேதனை கூட்டார். நீங்க நிறைய பேர் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, சொல்லுவாங்க
மெடிக்கல் ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்க, இதை சாப்பிடுங்க, ஆனால் சைடு எஃபெக்ட் இப்படி இருக்குங்க அது சொல்றோம் இல்லையா, சைடு எஃபெக்ட். ஆனால் ஆசீர்வாதம் கர்த்தர்கிட்ட வரும்போது சைடு எஃபெக்டே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் வேதனை அற்ற ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு ஒரு சூழல் உண்டாச்சு. அந்த சூழல் வரும்போது அவன் ரொம்ப கலங்கி போயிட்டான். ஆதியாகமம் 42 அதிகாரம் 36. ஆதியாகமம் 42:36. எனக்கு நடக்கிறது எல்லாமே எனக்கு விரோதமாய் நடக்குதே. ஏன் எனக்கு விரோதமாய் நடக்குது? புலம்புறான், அழுறான். அவன் ஏற்கனவே ஒரு மகனை இழந்து போயிட்டான், இன்னொரு மகனை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஒரே வேதனை. ஏன் மாறி மாறி என் வாழ்க்கையில் இழப்புகள், மாறி மாறி என் வாழ்க்கையில சோதனைகள், மாறி மாறி ஏன் வாழ்க்கையில துக்கம். ஆனா அவனுக்கு தெரியல, கர்த்தர் அவனோட கூட இருக்கார். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியல, அவனுக்கு அன்னைக்கு. அதனாலதான் அவன் அப்படி கதறான் அவன். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், சில நாட்கள் பார்த்தோம், யாக்கோவின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? What a great thing. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோவின் தேவன். பிரியமானவர்களே, இந்த யாபேசின் தாய் ஒரு நல்ல தாய், மோசமானவங்க இல்லை. ஆனா ஏன் இவனுக்கு பேர் துக்கம் பேர் வச்சாங்க? யாபேஸ்னா துக்கம். ஒருவேளை அவங்க சூழல்ல மோசமா இருந்துச்சு, அதனால வேதனை சொன்னாங்க. ஆனா அவனுக்கு பேர் வேதனை வச்சிருக்க மாட்டாமே. ஏன் வச்சாங்க? அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு அந்த வேதனையில மறந்து போயிட்டாங்க, இஸ்ரவேல்ல ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஏசாயா 46 அதிகாரம் 10 சொல்லுது, தேவன் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு பார்க்கிறார். God sees the end from the beginning. நம்ம ஒன்று துவங்குறோம், நம்ம துவக்கத்தை தான் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் துவங்கும் போது அது முடிவையும் பார்க்கிறார். ஏசாயா 46:10. இந்த வெளிப்பாடு இந்த யாபேசுடைய தாய்க்கு இல்லை. அதனாலதான் நினைச்சா யாபேசுடைய வாழ்க்கையே ஒரு கண்ணீர் வாழ்க்கை, வேதனை உள்ள வாழ்க்கை. இவனுக்கு யாபேஸ், இவனுக்கு துக்கம், வேதனைன்னு பேர் வைக்கிறேன். ஆனா யாபேஸ் எழுந்து நின்றான். இஸ்ரவேல் ஒரு தேவன் இருக்கிறார், என் வாழ்க்கையை மாற்றுகிறவர், என் வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறவர். வேதம் சொல்லுது, அவன் தன் சகோதரர்களும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அது என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கூர்ந்து பாருங்க. அவன் சகோதரர் 5-6-7 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு காட்டிலும் இவனுக்கு அதிகமான ஆசீர்வாதம் இல்லை. அந்த ஜெனரேஷனுக்கே இவன் ஒரு எக்ஸாம்பிள். சகோதரனா ஜெனரேஷன், அந்த ஜெனரேஷனுக்கே ஒரு எக்ஸாம்பிள் இந்த யாபேஸ். நீங்க இன்னைக்கு ஒரு செக்அப் பண்றீங்க, நம்ம எல்லாம் சொல்றோம்ல, அப்பைக்கு ஒரு செக்அப் பண்ணுறோம்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிரேயர் லைஃபை செக்அப் பண்ணுங்க. பிரதர், அன்போடு கேட்டுக்கொள்றேன். அருமையான மூத்த சகோதரியே, அன்போடு கேட்டுக்கொள்றேன். நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம செக்அப் பண்ண வேண்டிய ஒரு பகுதி இது. நான் செக்அப் பண்ணி, நானும் யாபேச போல, ஆண்டவரே தேவரே என்னை ஆசீர்வதியும், நான் ஒரு ஸ்டூவர்டா இருப்பேன், நீங்க ஆசீர்வாதம் தாங்க, என் மூலமாக ஆசீர்வாதங்கள் உமது ராஜ்யத்துக்காக உபயோகப்படுத்தப்படும், தேவையான ஜனங்களை நோக்கி ஓடும். நான் பல பேருக்கு ஆலோசனை கொடுப்பேன், பல பேருக்கு நான் பொருள் உதவி கொடுப்பேன், பல பேருக்கு என் பேர் மூலமாக நான் அநேக உலகப்புறமான ஆசீர்வாதங்களை வாங்கி தருவேன். ஐ வில் பி இன்ஃப்ளூயன்ஷியல். பிரைஸ் காட். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோட பேசுறது, விரும்புக, ஆசீர்வாதத்தை விரும்புக. ஆபிரகாமின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன், யாபேசின் தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், விரும்புங்க ஜெப விண்ணப்பத்தில் ஆவிய. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெப விண்ணப்பத்தில் ஆவிய தாங்கப்பா. ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் போது அனலா இருக்கணும் ஐயா,
என் அறையை மூடிக்கொண்டு நான் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு இன்று முதல் நான் வேறு விதமா ஜெபிக்க போறேன். இன்று முதல் வேறு விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள போறேன். கண்கை மூடு, ஒரு விஷயம் ஜெயிப்போமா? எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, வார்த்தையை அனுப்பி எங்க இருதயங்களை கொழுந்து விட்டு பிரகாசிக்க செய்த தேவனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. யாபேசை போல ஜெபத்தின் மூலமாக வாழ்க்கையை மாற்ற முடியும். ஜெபத்தின் மூலமாக கண்ணீர் வாழ்க்கையிலிருந்து கனம் பொருந்திய கீர்த்தியுள்ள வாழ்க்கை பெற முடியும். இந்த உதாரணத்தை எங்களுக்கு முன்பாக வைத்ததுக்காக நன்றி அப்பா. எங்க ஜெப வாழ்க்கைக்கு இது சவாலா இருக்குது ஆண்டவரே. இன்றைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் இன்று முதல் உண்மையோடு இருதயத்தோடு முழு இருதயத்தோடு நான் ஜெபிக்க துவங்குறேன். என் வாழ்க்கையில மாற்றங்களை அனுபவிக்க துவங்குறேன். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் 91ஆம் சங்கீதத்தை 10 வசனங்கள் நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்மளால சேர்ந்து சொல்லுமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. விசுவாசோடு சொல்லுமா? வாதை என் தெருவை அணுகாது. இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸ இந்திய தேசத்திலிருந்து விரட்டுகிறோம். இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது பிரேயர் டைம், ஜெப நேரம். திருமதி பத்மா வில்சன். கர்த்தாவே, ஜெபத்தை கேட்கிறவரே, இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு கட்டளையிட்ட அன்பின் தெய்வமே, எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப வேளை நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த வேத சத்தியங்களை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க நீர் கிருபை தாரும். அன்பின் ஆண்டவரே, யாபேசன் ஜெபத்தை பற்றி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய தாய் துக்கத்தில் அவனை பெற்றாலும் அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். அன்பின் ஆண்டவரே, ஜெப வாழ்க்கையினாலே அன்பின் ஆண்டவரே அவனை மேன்மைப்படுத்தி சகலரிலும் அவன் கனம் பெற்றவனாக இருந்த கிருபைக்காக துதிக்கிறோம். யாபேசுபை ஜெபத்தை போல தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீமை என்னோடு இருந்து தீமை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தது போல நீர் அவன் ஜெபத்தை கேட்டு அன்பின் ஆண்டவரே அவனை எல்லாரிலும்
கனம் பெற்றவனாக்கினீர். அந்த விதமாக நாங்கள் ஜெப வாழ்க்கையில் நிலைத்திருக்க எங்கள் ஆத்மா செழிக்கும்படியாக வேதத்தை வாசித்து வேதத்தில் உள்ள ஜெப வீரர்களுடைய ஜெபத்தை கேட்டு அதன்படி நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாக கெஞ்சுகிறோம். அன்பின் ஆண்டவரே யாபேசு, அன்பின் ஆண்டவரே கனம் பெற்றவனாயிருந்து சகோதரர்கள் அவனை அவமதித்தாலும் நீர் அவனுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி அனைவரிலும் கனம் பெற்றவனாக வாழ்ந்தது போல அன்பின் ஆண்டவரே நாங்களும் வேதத்தில் உள்ள ஆபிரகாமை தேவரீர் ஆசீர்வதித்து அன்பின் ஆண்டவரே வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மணலைப் போலவும் அவன் ஜாதியை பெருக பண்ணினீர். அன்பின் ஆண்டவரே நாங்கள் ஜெப வாழ்க்கையில் நிலைத்திருந்து உமக்கு மகிமையாக வாழ நீர் கிருபை தந்திரலும். அன்பின் கர்த்தாவே ஜெபத்தை கேட்டு நீர் யாபேசை ஆசீர்வதித்தது போல நாங்களும் அன்பின் ஆண்டவரே ஜெபத்தில் நிலைத்திருக்க ஜெப ஆவியை எங்களுக்கு தாரும், விண்ணப்பத்தின் ஆவியை எங்களுக்கு தாரும். அன்பின் ஆண்டவரே உங்களுடைய கரம் எங்களோடு இருந்து தீமையை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். விஷத்தை வியாதியை கொள்ளை நோயை உற்பத்தி ஆக்குகிற அந்த கொரோனாவை அன்பின் ஆண்டவரே அழித்து போடும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். விஷ ஜந்துக்கள் எங்களை அண்டாதபடி, விஷம் எங்களை தாக்காதபடி காத்துக்கொள்ளும். விஷத்தை உண்டாக்குகிற கிருமிகளெல்லாம் அழித்து போட்டு எங்களுக்கு தெய்வீக சுகத்தை தந்திரொள்ளும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு உத்தரவு எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். முழங்கால் இருக்கிற அனைத்து பரிசுத்த ஜாதியும் நீர் ஆசீர்வதித்து அன்பின் ஆண்டவரே எங்களை நீர் ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டு உம்முடைய சம்பத்தாக தெரிந்து கொண்டு ஜெபிக்கும் வீரராக வழங்கத்தக்கதாக எங்களை தாழ்த்தி இப்படி சமூகத்திலே அன்பின் ஆண்டவரே எங்களை அன்பின் ஆண்டவரே அர்ப்பணித்து உமக்கு மகிமை உண்டாக்கும் ஊழியத்தை செய்யத்தக்கதான கிருபை தாரும். ஜெப ஆவியினாலே நாங்கள் வாழவும் உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு அன்பின் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள்ள, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்திரலும். உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளங்களிலே நிரப்பீர்களும். ஆலயங்கள் அடைக்கப்பட்டாலும் எங்கள் உள்ளங்களை நீர் சுத்திகரித்து உடைய இரத்தத்தினால் சுத்திகரித்து நீர் வாசம் பண்ணி பரிசுத்த ஆவியினால் நிறைத்து பரிசுத்த ஆவியின் நினைவுகளை எங்களுக்கு தந்து தெய்வீக காரியங்களினால் நாங்கள் நிரப்பப்பட்டு நீர் செய்த தியாகத்துக்காக நாங்கள் எங்களையே அர்ப்பணித்து நமக்காக வாழத்தக்கதாக பரிசுத்தாவின் வல்லமை தாரும். உடைய வசனத்தினால் எங்களை நிரப்பியர்களும் நமக்கு மகிமையாக நாங்கள் வாழ நீர் கிருபை தந்து எங்களை நீர் பயன்படுத்தும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்று கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் நம் உற்றார் சுற்றார் நண்பர்கள், மருத்துவ பணியில் இருக்கிறவங்க, தேச தலைவர்கள், நாமம் தரிக்கப்பட்ட தேசங்கள், அதுபோலவே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட், தூர தேசத்தில் இருக்கிற நம்ம உற்றார் சுற்றார் நண்பர்கள், இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிறேன் எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இது அருமையான மாலை வேளை தந்தற்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எவ்வளவு அருமையா இருக்கிறது சுவாமி, உங்களுடைய பாதப்படியிலே அமர்ந்திருந்து உங்களுடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே. அப்படின்னா ஆண்டவரே, அந்த 2000 வருஷங்களுக்கு முன்பாக நீங்க உலகத்துல இருந்த பொழுது உங்களுடைய பாதப்படியில அமர்ந்து கேட்டாங்களே சுவாமி, 3 நாட்கள் தன் மெய் மறந்து கேட்கிற எவ்வளவு அருமையா இருந்திருக்கும் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, உங்களது கரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது சுவாமி. நீங்க அசண்டாகும் போது அதுபோல உங்களுடைய கரத்தை உயர்த்தி ஆண்டவரே இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக, எங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் சுவாமி அமெரிக்கா தேசத்துக்காக வருகிறோம். பயங்கரமான ரயட்ஸ் ஆண்டவரே, அந்த ரயட்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவரே நிறுத்தி போடுங்க சுவாமி. அநீதிகள் எல்லாம் உடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்குது சுவாமி. நீதி செய்கிற தேவன், நீதி செய்ய வேண்டுமா ஜெபிக்க, ரயட்ஸ் எல்லாம் நிறுத்தி போடுங்க சுவாமி. ஆண்டவரே, கலகக்காரர்கள் கலங்கத்தெல்லாம் அடக்கி போடுங்க ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. அதுபோலவே இந்த கொரோனாவில் அதிகமான பாதிப்பு, இந்தியாவில் மிக அதிகமான பாதிப்பு, ரொம்ப அது ஏறுமுகத்தில் இருக்குது சுவாமி. ஆண்டவரே, எவ்வளவோ பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. அதனால அது இன்னும் அவ்வளோ ஒரு சிவியர் ஆகலை. அந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு கவர்மெண்ட் இருக்குது சுவாமி. ஆண்டவரே, இந்த வீரியத்தை நாங்கள் ஜெபிக்கிறது போல நீங்கள் குறைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதியை நிறுத்தி போடுங்க சுவாமி. எங்கள்
ஜெபங்களெல்லாம் கேட்டு பதிலளிக்கிற தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, ஆண்டவரே இப்படி இரக்கத்தின்படி இப்படி கிருபையின்படி எங்களுக்கு இறங்கும் சுவாமி. ஆண்டவரே, தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. இந்தியா உலகத்துல முதல் 10 இடங்களுக்குள்ள இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, சீனாவை விட இந்தியாவில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாயிருச்சு. ஆண்டவரே, நீங்கள் பார்த்து ஆண்டவரே இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் குறைங்க சுவாமி. புலம்பெயர்ந்து போன தொழிலாளர்கள் எல்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் அங்கேயும் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் பாலத்துக்கு அடியிலே அங்கேயும் இங்கேயும் குடியிருத்துட்டு இருக்கிறாங்கன்னு படங்கள் வருது சுவாமி. அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை காட்டுங்க ஆண்டவரே. உங்க கேட்கோடா கூட ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமது சாயல் நிலை உம்முடைய ரூபத்திலையும் பிறந்த ஜனங்கள் சுவாமி. படிப்பு கிடையாது, அறிவு கிடையாது, ஆனால் கைத்தொழில் கொஞ்சம் தெரியும். அதை வச்சு அவர்கள் ஜீவனம் பண்ண அவளுக்கு நல்ல ஒரு வேலையை, ஒரு ஏற்றவா ஒரு வாழ்வாதாரத்தை நீங்க காட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அது போல இந்த நேரத்தில் மும்பைக்காக வருகிறோம். மும்பையில் ஆண்டவரே, அந்த மகாராஷ்டிராவில் மும்பை பஹல்கார் அந்த 2 இடத்துலையும் சுவாமி பயங்கரமான ஒரு புயல் அடிக்க போகுது சுவாமி. நிசர்கா என்ற புயல் சுவாமி. ஆண்டவரே, அந்த புயலுடைய வீரியத்தை நீங்க தான் கட்டுப்படுத்தணும் சுவாமி. ஆண்டவரே, நீங்க ஒருத்தர் இருந்த போது இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்திலே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதே வார்த்தையை நாங்க திரும்ப சொல்கிறோம், எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். இறையாதே அமைதலாயிரு, அமைதலாயிரு. அந்த புயல் சமாதானம் உண்டாவதாக. மிகுந்த ப்ளீஸ் பீ ஸ்டில் பீஸ், பீ ஸ்டில் பீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அந்த புயலை பார்த்து நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இந்த நிசர்கா என்ற புயலுக்கு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். டிஃப்யூஸ் ஆகி இடத்தை மாற்றி அதை எங்கேயாவது போக கிருபை செய்யுங்க சுவாமி. அதை கலைத்து போடுங்க ஆண்டவரே. அந்த டிப்ரெஷன், அந்த புயல் எல்லாத்தையும் கலைத்து போட உம்மால முடியும். கடலுக்கும் காற்றுக்கும் கட்டளை கொடுத்தவரே, இந்த நேரத்தை நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரங்கள் ஐயா, கொடா கொடி ஸ்தோத்திரங்கள் இங்கே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அது போலவே ஆண்டவரே, மருத்துவ பணியாளருக்காக வருகிறோம் சுவாமி. அநேக மருத்துவ பிள்ளைகள் இங்கே தெரிந்தவங்க, உற்றார் சுற்றார் நண்பர்கள் இருக்காங்க ஆண்டவரே. டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுமிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் ஜோ, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் பிரியங்கா, டாக்டர் விஜய், டாக்டர் ஜோ திருநெல்வேலி, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் பிரித்திகா, டாக்டர் லீனா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் லேவி, டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோஹான், டாக்டர் அனிதா, டாக்டர் எஸ்தர் பிரியா, நர்சஸ் ஷேர்லி, டேஃப்னி, சலோமி, பிராங்க்லின், ஜோஸ்வின், ஷீஜா, சில்வியா, ரூப் ஜான், சில்வியா, இமானியல், ஹெப்சி, ஆக்னஸ், விமல்ராஜ் ஐமச்சேரியில் இருக்கிறாரு. அதே போல உற்றார் சுற்றார் நண்பர்களின் குடும்பங்கள் சுவாமி. ஆண்டவரே, ஜியோ குடும்பம், ஏஞ்சல் தர்ஷி சுபிசா குடும்பம், ஷீபா, ஜூடி அரவிந்த் குடும்பம், ராஜன் கீர்த்தனா குடும்பங்கள், அனிதா, டேவிட், டேனி குடும்பங்கள், நிக்கி, ஷீலா, வின்சென்ட் சீலன் குடும்பங்கள், இமானுவேல், எட்வின், கிறிஸ்டோபர் ஆண்டனி, ரோசி விஜய், ஜான் மோகன், ஜான் யூஜின் குடும்பங்கள், சாலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ், ஸ்டீஃபன் மோகன், மிஸ்ஸஸ் ரூபி, சாரா, சத்யா வில்சன் ராஜா, அமல் ஃபேமிலி, கென்னடி குடும்பங்கள், காட்ஃப்ரி அகாசி குடும்பங்கள், மேர்லி சாம் குடும்பங்கள், ஐசக் தேவர்க்கம் குடும்பங்கள். ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்தபடி எபி அண்ணன் இன்னைக்கு காலையில் கண்ணில் லேசர் ட்ரீட்மெண்ட் நல்ல சுகமாக இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் வந்ததுக்காக கொடா கொடி சோத்திரம் ஆண்டவரே. டாக்டர் மிஸ்ஸஸ் டொனால்டுக்கு கட்ராக்ட் முடிந்து ஆண்டவரே கண்கள் நல்ல பார்வையோடு இருக்கிறதுக்காக கொடா கொடி சோத்திரம் ஆண்டவரே. நளினி சாம் ஆண்டவரே, அந்த அக்காவுக்கு கால்கள் நல்ல எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து எளிமை நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அது போல இந்திரா பால் நேற்று ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொன்னாங்க. அவங்க யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்கு வந்துருக்காங்க. 75 இயர்ஸ் அவங்களால போக முடியலை. ஆனால் இந்தியாவில் இருக்கிறது நல்லதா, யூஎஸ் போகிறது நல்லதா, எப்போ போகணும் நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே. அவங்களை முழுமையாக நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். அவங்களுக்குள்ள ஆங்ஸைட்டிஸ் கவலைகள் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. முழு சமாதானத்தோட, அவங்க பூர்ண சமாதானத்தோடு நீங்கள் அவங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் வந்து அவங்க மேலே அவங்க இருதயத்தை சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கே கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிற மகிமையெல்லாம் செலுத்த இந்த நேரத்திலையும் மிஸ்டர் ஈடன் ஃப்ரெட்ரிக்காக வருகிறோம் சுவாமி. கேன்சர், முதிய வயதிலே கேன்சர். ஆண்டவரே, அந்த கேன்சரை முழுவதுமாக மாற்றிப்போட உம்மால முடியும் சுவாமி. எந்த வயதில் உமக்கு கணக்கே கிடையாது ஆண்டவரே. உம்மால முடியும், சர்வ வல்லவர் ஆண்டவரே. உம்மால நீங்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அந்த கேன்சரை முழுவதுமாக நீங்க நிர்மூலமாக்குறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல ஜெப விளைக்கா ஸ்தோத்திரம் துதிக்கிற மகிமைகள் எல்லாம் செலுத்துறோம் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது.
எனது மகளுடைய முதல் பிரசவத்துக்காக நான் அமெரிக்கா சென்றிருந்தேன். அப்பொழுது அவங்க ஹனிவல்ங்கிற ஊரில் இருந்தாங்க. பக்கத்தில் குவின்சின்னு ஒரு 15 மைல் 20-25 கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். நிறைய கர்ப்பிணி. அவள் தான் கார் ஓட்டிகிட்டு போனால், நான் உட்காந்து போனேன். அப்போது கடையில் இருக்கும்போதே கொஞ்சம் கருமேகங்களெல்லாம் வருது, நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னான். நாங்கள் 2 பேரும் கிளம்பி காரில் போயிட்டுருக்குறோம். பார்த்த மத்தியானம் 3 மணி, ஆனால் பார்த்தா ராத்திரி 10 மணி மாதிரி இருட்டு, கும் இருட்டு, இருள் சூழ்ந்து கொண்டது. கார் இருள்னு சொல்ல முடியும். கீத்து மின்னல் மேலேருந்து கீழே, நாளத்துலேருந்து தர வரைக்கும் அடிக்குது. அது ஹைவே, அது ஃபுல்லாக கார்ன்ஃபீல்டு. அதில் வந்து எந்தவித பயிரெல்லாம் பயிர் தான் இருக்குது. எவ்வளோ ஒரு பில்டிங்கோ எதுவோ கிடையாது. எங்கேயும் காரை நிறுத்த முடியாது, ஒதுங்க முடியாது. மோரோவர் மரத்துக்கு கீழே ஒதுங்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது காரில் போய்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அவளுக்கு ரொம்ப டென்ஷன், எனக்கு பயங்கர டென்ஷன். பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நிறகற்பிணியாக இருக்கிறாளே, எங்களை பத்திரமா கூட்டி சேர்க்கணுமே. கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிறுத்துங்க சுவாமி, மழையை முழுசுமாக மாற்றி போடுங்க, மழையை திருப்பி போடுங்க, இடையாது அமைதலாயிரு, இதே வசனத்தை தான் சொல்லி கண்ணை மூடி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அவன் என்னை தட்டி கண்ணை திறங்க அப்படின்னா, கண்ணை திறந்து பார்த்தா பயங்கரமான அற்புதம். மழையை நிறுத்தியாச்சு, மழை நின்று போச்சு, மேகம் நின்று போச்சு, இடி நின்று போச்சு, மின்னல் நின்று போச்சு. கீத்த மின்னல், பயங்கரமான மின்னல், எல்லாம் நின்று போயிடுச்சு. பின்னால் திரும்பி பார்த்தா மழையும் மின்னலும் சாத்துன்னு சாத்திட்டு இருக்கு பின்னால் இருக்கிற இடங்களை. அந்த காட்சி இப்போ அந்த குழந்தை பிறந்து இப்போ 6 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த காட்சி ரொம்ப விவிடாக என் கண்முன்னால் நிற்கிறது. கர்த்தர் பெரிய மகிமையான காரியங்களை செய்தார். என்ன அப்படியே வந்து அந்த மேகஸ்தமம் அக்னிஸ்தமம் எப்படி இஸ்ரவேலரை காத்து கொண்டது, அது மாதிரி இங்கே காரை காப்பாற்றி அருமையாக ஹனிபலுக்கு வந்து சேர்த்தார். 4-5 நாளில் அவளுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மகிமையான கர்த்தர் இந்த வெள்ளத்தை இந்த புயலையும் மாற்றி போடுவார் என்று விசுவாசிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு டெஸ்டிமனி டே ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படி தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த டெஸ்டிமனி சாட்சிங்கிறது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அடுத்தது மற்றவருடைய விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்துகிறோம், விசுவாசத்தை வளர்க்கிறோம். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நாம் இந்த வாரத்தில் ஒரு நாளை நாம் தெரிவு செய்து அந்த முதல் நாள் சொல்லிடுவோம் யாரெல்லாம் இவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னும் புதுசாக சேர்க்கணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் புதுசாக சேர்றவங்களையும் சேர்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன். புதுசாக சேர்றவங்க சேருங்க. நம்ம வந்து ஓவர் வீக்ஸ் ஓவர் த பீரியட் வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அது போலவே இந்த சாட்சிங்கிறது இப்போ நடந்த சாட்சி, உங்கள் மீட்டிங்கில் நடந்த சாட்சி அப்படிலாம் கிடையாது. சாட்சி நான் கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு தான் சாட்சியாக இருக்கிறோம். நம்ம வந்து இந்த கூட்டத்தில் நடந்தது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சபையிலே கர்த்தரை நான் புகழ்வேன். அதுதான் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்துக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அது மாதிரி அதுதான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து சபையிலே அவருடைய நாமத்தை தொழுது அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவான். ஸ்தோத்திர பலியிடுகிறான், என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் பாடல் பாடி நம் கூட்டத்தை நிறைவு செய்வோம். மிரக்கல் வர்க்கிங் காட் என்ற பாடலை பாடுவோம். He's a miracle working God. He's a miracle working God. He's a wonder. He's a miracle. He's a miracle working God. அவர் அற்புதம் செய்கின்றார், இயேசு அதிசயம் செய்கின்றார். அவர் அற்புதம், அவர் அதிசயம், இயேசு அற்புதம் செய்கின்றார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். God bless you.